வீரமிக்க சிவகங்கை சீமை ஆண்ட ராணி வேலுநாச்சியார் பற்றியும், ராணிக்கு பக்கபலமாக செயல்பட்ட மருது சகோதரர்கள் பற்றியும், ராணி வேலுநாச்சியாரின் வம்சாவளியை சேர்ந்த தர்மராஜ் அவர்களுடன் ஊசிகள் உண்மைகள் நாளிதழ் ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை பார்க்கலாம். சசிவர்ணத்தேவர் எப்பொழுதுமே வீரம் தெரிந்த ஒரு மன்னர் ஆவார். அவருடைய காலத்தில் தஞ்சாவூரை சரபோஜி மன்னர் ஆட்சி செய்யும் பொழுது இவருடைய வீரம் வெளிப்பட்டது. சரபோஜி மன்னர் அதன் பிறகு ராமநாதபுரத்திற்கு கட்டத்தேவர் என்பவர் பட்டத்துக்கு வருகிறார். இந்த கட்டத்தேவர் என்பவர் வேலுநாச்சியாருடைய வரலாறுல பல சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்குது, நிறைய சம்பவங்கள் வெளியில் வந்திருக்கிறது. அந்த விஷயங்களில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பல வரலாறுகளை பல பேர் புரட்டியும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்வமாக இருக்கிறது. எனவே இப்போ வேலுநாச்சியார் அவருடைய இளமை வரலாறு எந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சுருக்கமாக சொல்லுங்க. தர்மராஜ், இப்போ வேலுநாச்சியாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தை அறிந்து உண்டு. இந்த அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ராணி வேலுநாச்சியார் மட்டும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவருக்கு பின்னாடி நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, படை தளபதிகள் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் பங்கு, அதில் மருதுசகருடைய பங்கு, வேலுநாச்சியாருடைய வெற்றியில் மருதுசகருடைய பங்கு இல்லாமல் இருந்திருக்க முடியாது. ஆனால் மருதுசகருடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது? ராணி வேலுநாச்சியாருடைய வரலாறை பார்ப்பதற்கு முன்பாக அப்படியே முன்னோட்டத்தை நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துடலாம். சிவகங்கை அப்படிங்கிறது ராமநாதபுரம் சமஸ்தானத்திலிருந்து ஒரு பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி தான். கிழவன் சேதுபதி என்ற விஜய ரகுநாத சேதுபதி மன்னர் அவர்கள் தனது மகள் அகிலாண்டேஸ்வரி நாச்சியார் என்பவரை நாலுகோட்டை பாளையக்காரரான சசிவர்ணத்தேவருக்கு மணமுடித்து கொடுத்தார். அதன் பிறகு அவருக்கு சீதனமாக 1000 படை வீரர்கள், நிலங்கள், நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அவர் உருவாக்கி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் வரி விலக்குகளையும் அவருக்கு செய்து கொடுத்தார். சசிவர்ணத்தேவர் எப்பொழுதுமே வீரம் தெரிந்த ஒரு மன்னர் ஆவார். அவருடைய காலத்தில் தஞ்சாவூரை சரபோஜி மன்னர் ஆட்சி செய்யும் பொழுது இவருடைய வீரம் வெளிப்பட்டது. சரபோஜி மன்னர் எப்பொழுதுமே இந்த காளைகளை அடக்குவதிலையும் புலிகளை அடக்குவதிலையும் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு மன்னராக இருந்தார். அப்போ ஒரு முறை சரபோஜி மன்னர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். என்னவென்றால், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு நிற புலி, செம்புலி, அந்த புலியை அடக்குவர்களுக்கு பரிசுகளும் பொற்காசுகளும் வழங்கப்படும் அறிவிக்கிறார். அதை கேள்விப்பட்ட நாலுகோட்டை சசிவர்ணத்தேவர் தஞ்சாவூர் போய் அந்த புலியை எதிரும் புதிருமாக எதிர்கொண்டு தன்னுடைய தந்திரத்தாலும் சூழ்ச்சியாலும் அந்த புலியை அவர் வென்றெடுத்து விட்டார். இதன் பிறகு சரபோஜி மன்னருக்கும் சசிவர்ணத்தேவருக்கும் மிக நெருங்கிய ஒரு உறவு ஏற்படுகிறது. இந்த உறவினுடைய அடிப்படையிலே சசிவர்ணத்தேவனுடைய நிலைமையெல்லாம் கேட்டறிந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உதவியாக வேண்டும், அவரை ஒரு பெரிய மன்னராக ஆக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணத்தோடு ஒரு பெரும் படையை ராமநாதபுரத்தை நோக்கி அவர் அனுப்பினார். அப்பொழுது ராமநாதபுரத்தை பவானி சங்கர சேதுபதி என்ற வம்சாவளியினர் ராமநாதபுரத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை எதிர்கொள்வதற்காக சரபோஜி மன்னர் தஞ்சாவூரிலிருந்து படையை அனுப்பினார். அப்பொழுது திருவாடானைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஓரியூர் என்ற இடத்திலே ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கும் தஞ்சாவூர் சமஸ்தானத்துக்கும் மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் பவானி சங்கர சேதுபதியை தோற்கடித்தார்கள் சரபோஜி மன்னருடைய படையினர். அதன் பிறகு ராமநாதபுரத்திற்கு கட்டத்தேவர் என்பவர் பட்டத்துக்கு வருகிறார். இந்த கட்டத்தேவர் என்பவர் தனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த உறவுக்காரரான சசிவர்ணத்தேவருக்கு பெரிய வகையில் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவரை மன்னராக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் அவர் செயல்பட்டார். அப்பொழுது ராமநாதபுரம் சமஸ்தானத்தை 5 பங்குகளாக பிரிக்கிறார். முதல் 3 பங்கு ராமநாதபுரம் சமஸ்தானமாகவும் மீதம் இருக்கக்கூடிய 2 பங்கை சிவகங்கை சமஸ்தானமாகவும் அவர் பிரிக்கிறார். ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு பெரிய மரவர் நாடு என்றும் சிவகங்கை சமஸ்தானத்துக்கு சின்ன மரவர் நாடு என்றும் பெயர் சூட்டுகிறார். இதன் பிறகு இந்த சின்ன மரவர் நாட்டிற்கு மன்னராக கட்டத்தேவர் அவர்கள் சசிவர்ணத்தேவரை நியமனம் செய்து
பதவி சூட்டப்படுகிறார். சசிவர்ண தேவர் சாத்தப்ப முனிவர் என்றவருடைய ஆலோசனைக்கு இணங்க அவருடைய பக்தி வழிவந்த இந்த சசிவர்ண தேவர் அவர்கள் சிவகங்கையில் தெப்பக்குளத்தை தோண்டி அதில் இருக்கப்பட்ட மண்ணை எடுத்து சிவகங்கை அரண்மனை கட்டி அமைத்தார். இதனுடைய காலம் 25/1/1730. சிவகங்கை சீமனுடைய வரலாறு தொடர்பாக இப்பொழுது நமது நிலையத்திற்கு ராணி வேலுநாச்சியார் தெய்வீக திருப்பணிகள் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மற்றும் தலைவருமான மதிப்பிற்குரிய தர்மராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை நாம் நிலையத்தின் சார்பாக வரவேற்போம். வணக்கம் தர்மராஜ். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தர்மராஜ், இப்போ வேலுநாச்சியாருடைய வரலாறில் பல சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் மறைக்கப்பட்டிருக்குது, நிறைய சம்பவங்கள் வெளியில் வந்திருக்கிறது. அந்த விஷயங்களில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பல வரலாறுகளை பல பேர் புரட்டியும் பேசுகிறார்கள். ஆனால் உண்மையான ஒரு வரலாறு மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய ஆர்வமாக இருக்கிறது. எனவே இப்போ வேலுநாச்சியார் அவருடைய இளமை வரலாறு எந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சுருக்கமாக சொல்லுங்கள். ராணி வேலுநாச்சியார் அவர்கள் உடைய வரலாறு சரித்திரம் நீண்ட வரலாறு, இழைத்த சரித்திரமாகும். அதை கூற வேண்டுமென்றால் 2 மணி நேரத்துக்கு மேல் ஆகும். அவர் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வழியாக ஆண்டு வந்த மன்னர் பரம்பரையாகும். சூரிய சத்திரிய செம்பிய வம்ச மரக்குடியை சேர்ந்தவர் ஆவார். அவர் 1730 ராமநாதபுரம் மாமன்னர் செல்லமுத்து சேதுபதி அவர்களுக்கும் ராணி முக்தாத்தாள் சக்கந்தி ராணி முக்தாத்தாள் நாச்சியாருக்கும் ஒரே மகளாக பிறந்த செல்ல மகள் திருமகள் ஆவார். அவர் இளமையிலே கல்வி கேள்விகளில் மிகச் சிறந்து விளங்கினார். போர்ப்பயிற்சியில் அனைத்திலும் வல்லமைகளாக திகழ்ந்தார். அது மிகையாகாத ஆன்மீகத்திலும் ராமாயணம் மகாபாரதம் குல வழக்கப்படி கற்றுத் தேர்ந்தார். அவருடைய வரலாறு சரித்திரம் இந்த உலகமே பேசப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சரித்திரம் வரலாறு வேறு யாரிடமும் அவ்வளவு கண்டுகொள்ள முடியாது. தர்மராஜ், இப்போ வேலுநாச்சியாருடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த விஷயத்தை அறிந்த ஒன்று. இந்த அவருடைய வெற்றிக்கு பின்னாடி ராணி வேலுநாச்சியார் மட்டும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவருக்கு பின்னாடி நிறைய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, படை தளபதிகள் இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அதில் பங்கு, அதில் மருதுசகருடைய பங்கு, வேலுநாச்சியாருடைய வெற்றியில் மருதுசகருடைய பங்கு இல்லாமல் இருந்திருக்க முடியாது. ஆனால் மருதுசகருடைய பங்கு எந்த அளவுக்கு இருந்தது? மருதுசகருடைய சின்ன மருது பெரிய மருதுடைய பங்கு பெரிய பங்காகும். அவர்கள் முத்துவடுகநாத் தேவர் இருக்கையிலேயே பல போர்களை வென்றவர்கள். அதற்கு மருதுசகருடைய போர் வீரங்கள் மிகையாகும். அவருடைய வாழ்வீச்சுக்கும் வளரி வீச்சுக்கும் யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேரில் லட்சக்கணக்கான பேரை வெள்ளைகளை கொண்டு குவித்தவர்கள். அவர் வீரத்தை சொல்ல வேண்டுமானால் அதுக்கு நேரங்கள் கிடையாது. இல்லை, மருது சகோதரர்கள் நீங்கள் சொல்வதைப் போல வளரி கம்பு வீசுவதிலும் சரி, மற்ற யுத்த பயிற்சிகளையும் சரி, அவர்கள் வெல்வதற்கு ஈடு இணையே இல்லை அப்படின்ற வரலாறுலேயே எழுதப்படுகிறது. அவர்கள் என்று நம்ம போட்ட நம்ம தயாராக இருக்கிறோம். இப்போ மருது சகோதரோடு மட்டும் இல்லை, அதுக்கடுத்து தாண்டவராய பிள்ளை இருக்கிறார். அவருடைய பங்குலாம் அதில் எந்த அளவுக்கு இருந்தது? தாண்டவராய பிள்ளை அவர்கள் சசிவர்ணத்தவர் ஆட்சி காலத்திலிருந்து இருந்தவர். மிக ராஜதந்திரியாக செயல்பட்டவர். அவர் அமைச்சரும் கூட. அமைச்சராக இருந்தே போர் செய்தவர் அவர். அன்று மதுரை திருமநாயக்கர் மகன் விஜயநாயக்கர் இங்கே ராமநாதபுரத்தில் அடைக்கலம் புகும்போது முத்துவடுகநாதத்தோடு தாண்டவராயன் பிள்ளையும் சென்று அங்கு போரிட்டு திருமலை நாயக்கருடைய மகன் விஜயநாயக்கரை சிம்மாசனத்தில் உட்கார வைத்தார்கள். புலித்தேவர் பாண்டியனை எதிர்த்து அவர்கள் திருமலை நாயக்கர் மகன் விஜயநாயக்கரை உட்கார வைத்தார்கள். அந்த பெருமை மட்டும் அல்லாது இந்த சீமையை மீட்டெடுக்க அவருடைய பங்கு பெரும் பங்கு, போர் தந்திரம், ராஜதந்திரம் மட்டுமல்லாது அவருடைய ஆலோசனைகள், அவருடைய போர் பயிற்சி அனைத்தும் போற்றத்தக்கதாகும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவுகளுக்கு வருகிறது என்னவென்றால், வேந்தன் பெரிய உடையனத்தேவர் நாடு கடத்தப்பட்டு அவர் இந்த தேசத்துக்காகவே உயிர் நீத்திருந்தார். அவரை பற்றியான தகவல் என்ன இருக்கு? சக்கந்தி வேங்கனுடைய தேவர் ராணி வேலுநாச்சியாருடைய மருமகன் ஆவார். அவர் வெள்ளச்சி நாச்சியாருடைய கணவர் ஆவார். திருப்பத்தூர் வெள்ளையற்படையை அடித்து அவர்களை வெளியேற்றுவதற்காக சுண்ணமருதுடன் துணையாக சென்றவர் சக்கந்தி வேங்கனுடைய தேவரும் சீமச்சாமி தேவரும் ஆவார்கள். அவர்கள் அந்த திருப்பத்தூர் படையை தோற்கடித்து
அவர்கள் தோற்கடித்து வெற்றி வாகை சூடுவார்கள். வேங்கனுடைய தலைவர் வீரமும் அளவிற்கடங்காது. இப்போ சிவகங்கையை பொறுத்த மட்டும் மருது சகோதரர்கள் வந்து அவருடைய பங்கு, வேலுநாச்சியாருடைய பங்கு, இதுகளை வந்து ஒருமித்து சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து இன்னைக்கு இல்லை. ஏன்னா இவர்கள் ஒரு புறமாகவும் அவர்கள் ஒரு புறமாகவே வரலாற்றை சொல்லி கொண்டு போகிறார்கள். இப்போ தர்மராஜ் ஒரு நாள் தான் ரெண்டுவருடைய வெற்றி வந்து இணையாமல் இவருடைய சிவகங்கையினுடைய வெற்றி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு கருத்து. இந்த கருத்து மாதிரி கருத்துக்கள் தான் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா வரலாறுகள் வந்து அடுத்த தலைமுறைகளில் பேசப்படும் பொழுது உண்மையான வரலாறை சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். அதே போல் நமது நிலையத்திற்கு வந்து தர்மராஜருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் வேலுநாச்சியாருடைய வரலாறு, மருதுபாண்டியருடைய வரலாறு, தாண்டவராயருடைய வரலாறு என்று சொன்னால் அது இன்னும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே போகலாம். அது இன்னொரு தொடரில் நம்ம அதை சம்மந்தமாக நம்ம விரிவாக நாம் பேச இருக்கிறோம். சிவகங்கை சீமையை காக்கக்கூடிய சமூக ஒற்றுமை சம்பந்தமாக நல்ல ஒரு கருத்துக்களை எல்லாம் தர்மராஜ் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய நிலையத்தின் சார்பாக அவருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் தர்மராஜ். நன்றி, வணக்கம்.